மார்ச்ல கைதாகிறார். இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர்ல ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் இருக்கிறாருன்னா என்னங்க கேட்பாரு? இத்தனை கேஸ் வந்திருக்குது, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாரா? அவருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னா சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறாள். அவருடைய டிஜிபி ஐபிஎஸ் ஆபீசர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவார்? என்ன ரிவ்யூ பண்ணுவார்? ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ரீல்ஸ் முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கின்றார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க, அவங்க அலுவலகத்து கூட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய், இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ரெட்டலைக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கணும். குக்கருக்கு மட்டும்தான் இருக்கணும். மாம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். சைக்கிளுக்கு மட்டும்தான் இருக்கணும். இந்த முறை ஒரு குழந்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு தாய், ஐயா புதுசா நிறைய பேர் வர்றாங்க, அவங்களை பத்தி நான் பேசல. இன்னைக்கு ஆட்சி அதிகாரம்னா அது ஒரு இயந்திரம். அந்த இயந்திரத்தை எப்படி இயக்கணுங்கிற திறமை ஒரு மனிதனுக்கு இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, முதலமைச்சராக இருப்பவர்களுக்கு இந்த இயந்திரத்தை இயக்க தெரியும். இன்னைக்கு எத்தனையோ பேர் புதுசா வர்றாங்க, நாங்க செய்யறோம், அவங்க செய்யறாங்க. அதனால இந்த முறை உங்கள் வாக்கை மிக கவனமாக, இதற்கு முன்பு ஆண்ட கட்சிகள், இதற்கு முன்பு சட்டம் ஒழுங்கை கட்டுக்கோப்பாக வைத்திருந்த கட்சிகள், உங்களுடைய பெண் குழந்தைக்கு பாதுகாப்பு, மறுபடியும் சொல்றேங்க, 39,999 வழக்குகள் 5 ஆண்டுகள்ல 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு. வருடத்திற்கு 8,000 வழக்கு. அதை நம்ம ஏத்துக்கவே முடியாதுங்க, ஏத்துக்கவே முடியாது. ஒரு தமிழ் சமூகத்தில் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய இந்த குற்றத்தை நாம் யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. அது ஆணாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும் இந்த ஆட்சி வேண்டாம் என்கின்ற ஒற்றை முடிவுல நீங்க இருக்கு. அதே போல இளைஞர் பெருமக்கள் பெருமளவில் இங்க வந்திருக்கிறேன். திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது என்ன சொன்னாருங்க? நாங்க ஆட்சிக்கு வந்த 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை, வருடத்திற்கு 5 லட்சம் பேருக்கு தனியார் வேலை, 5 லட்சம் பேருக்கு வருஷத்துக்கு தனியார் வேலை, அரசு வேலை மொத்தமாக 3,50,000, 43,000 பேருக்கு அரசு வேலை கொடுத்திருக்காங்க. 43,000 பேருக்கு, 43,000 பேருக்கு இந்த 5 ஆண்டுகள் அரசு வேலை. சொன்னது 3,50,000. எங்க போவாங்க? ஸ்விக்கி, ஜொமேட்டோ, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்முடைய குழந்தைகள், எவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த புழுதியில, வெயில்ல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. எவ்வளவு தவறுகள், எவ்வளவு குற்றங்கள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. ஒரு பக்கம் ட்ரக்ஸினுடைய புழக்கம். நீங்களே பாருங்க ஐயா, இன்னைக்கு உங்களுக்கு காவல்துறையுடைய அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தா நீங்க வீட்டு பக்கத்துல போய் ட்ரக்ஸை படக்க நீங்க பிடிச்சிட்டு வந்துருவீங்க. தமிழகத்துல காவல்துறை எவ்வளவு பிடிச்சிருக்காங்கன்னு பாருங்க. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய காவல்துறை மொத்தமாக பிடித்திருக்கக்கூடிய கஞ்சா 65,518 கிலோ. அவ்வளவுதாங்க ஐயா, 65,000 கிலோ, 65,000 கிலோ மொத்தமா 5 வருஷத்துல பிடிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு ஒரு சிறப்பு போலீஸ் அதிகாரத்தை கொடுத்தா நாளை காலையிலக்குள்ள 3 லட்சம் கிலோ பிடிச்சு வந்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் தெருமுனை எங்க இருக்குது, பள்ளிக்கூடங்கள் எங்க இருக்குது, எங்க யாரு வந்து விக்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தமாக செயற்கை போதைப் பொருள், சிந்தட்டிக் ட்ரக் ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு இந்த சிந்தட்டிக் ட்ரக் தான் குழந்தைகளை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அமித்ஷாஜி அவர்களுடைய இலாக்கா டெல்லியில மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்தியா முழுவதும் இதை கட்டுப்படுத்தணும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் சிந்தட்டிக் ட்ரக்கினுடைய புழக்கம் வருட வருடம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஆனா எவ்வளவு பிடிச்சாங்க? 8,025 கிலோ சிந்தட்டிக் ட்ரக், செயற்கையான போதைப் பொருளை பிடித்தது 8,025 கிலோ, கஞ்சா பிடித்தது 65,000 கிலோ. ஆனா ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நம்முடைய அண்ணன் நயினார் அவர்கள், இவங்க எல்லாம் சொல்றாங்க தமிழகத்திலே பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. ஆனா முதலமைச்சர் வந்து பேச வேண்டியவர் முதலமைச்சர் பேச மாட்டார். உள்துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, அவங்க எல்லாம் உட்கார்ந்து 5 பேர் பேசுறாங்க. சொல்லக்கூடிய தவறுகளுமே தப்பு. முதலமைச்சர் நேரடியாக பேசாம மழுப்பி போறாரு. பெண்களுக்கு எதிரான சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. செயற்கை கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.